வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா? இது ஒரு சர்ச்சையாவே. நெல்லி மரம் வைக்கலாமா வைக்க கூடாதா? நெல்லி மரம் அப்படின்ற நெல்லி மரத்துல 2 ரகமான நெல்லி மரம் இருக்கு. ஒன்னு வந்து அரை நெல்லின்னு சொல்லுவாங்க, ஒன்னு வந்து முழு நெல்லி. நம்ம செல்வத்துல வந்து உடல்நிலை நல்லா வச்சிருக்கிறது ஒரு செல்வம் தான். சிறப்பான தகவலா கொடுத்தீங்க. ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், வைக்கலாமா வைக்க கூடாதான்னு. இன்னைக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட எதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டில் நெல்லி மரம் வளர்க்கலாமா வளர்க்க கூடாதா? இது ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர் வளர்க்கலாம்ங்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து வளர்க்க கூடாதுன்றாங்க. ஸோ எது சரி அப்படின்றத நம்ம சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன்னா நிறைய ஆன்மீக கதைகள், நிறைய ஆன்மீக விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு குருமார்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி நமக்கு சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா அது சாய் பாலாஜி அவர்கள் தான். ஸோ இவர்கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கக்கூடிய சிருஷ்டி ஒளி சொந்தங்களுக்காக நம்ம ஷாப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு போற வழியில மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோட் சர்வீஸ் ரோட்லயே நம்ம ஷாப் அமைஞ்சிருக்கு. ஸோ எண்ணற்ற பரிகார பூஜை பொருட்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தாபனம் அப்படின்னா அது நம்ம சிருஷ்டி ஒளி தான். கண்டிப்பா சிருஷ்டி ஒளியை நேர்ல விசிட் பண்ணுங்க. 2025 இந்த வருஷம் நிறைய ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நேரில் வந்து பார்த்து அதனுடைய தன்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் முறையாக பூஜை செய்து கோவில்லேருந்து நம்ம ஷாப்புக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் பொதுமக்கள் நலனுக்காக சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் மற்ற இடங்களில் வாங்குகிற நார்மல் ப்ராடக்ட் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் கிடையாது. அதை வந்து நான் பின் பண்ணி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் நான் சொன்னேன் இல்லையா, அதை நம்ம சாய் பாலாஜிட்ட கேட்டுடலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. நீங்கள் சொல்லுங்க, நெல்லி மரம் வந்து வீட்டில் வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா? சிருஷ்டி ஒளினா ஒரு யூனிக். சிருஷ்டி ஒளினா ஒரு வாட்டி கிடைக்கிற ஒரு பொருள் மறுவாட்டி கிடைக்கிறதுக்கு எப்படி லேட் ஆகுமோ அதே மாதிரி அக்கா அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விதமான ஒரு கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். ஆனால் அதை ரிவீல் பண்ணும்பொழுது அந்த கொஸ்டினுக்கான அந்த ஆன்சரை கேட்டு அதை நம்ம தெரிஞ்சிக்கும் பொழுது இந்த மாதிரிலாம் தன்மை இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அக்கா வந்து ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எக்கச்சக்க விஷயங்கள் உள்ள வச்சிருப்பாங்க. எது எது நடக்கணுன்றதோட எது எது வச்சா நடக்காது, அது ஏன் நடக்கக்கூடாது, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு கேட்ட கேள்வி நெல்லி மரம் இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றது தான். ஸோ நெல்லி மரம்னா யாரு, அந்த நெல்லி மரத்துல யார் இருக்கா, அந்த நெல்லி மரத்தை நம்ம வீட்டில் வைக்கிறதுனால என்ன, வீட்டில் இல்லைன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது மாதிரி குரு வணக்கம் தான். ஸோ என்னை ஏண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க பிரித்திங்கரா தேவியோட உபாசகர் அவரோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால சித்தர் வழியில சித்தர் முறையில மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயத்தை முறையா பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி சிருஷ்டி ஒளின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக எண்ணிலடங்காத சொந்தங்களோட வாழ்க்கையில இருக்க கஷ்ட துன்ப துயரங்களை போக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல முழு நம்பிக்கையோட பக்தி சிரத்தையோட எந்த மாதிரி பிரச்சனையாவனா இருக்கட்டும்ங்க, நீங்க நம்பிக்கையோட இந்த கடைக்கு போனா இந்த கடையில நான் பொருளை பர்ச்சேஸ் பண்ண செகண்ட்ல இருந்து என் வாழ்க்கை மாறும்னு நம்பிக்கை இருந்ததுன்னா நேரா வாங்க, பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். அதுக்கான பொருட்களை குரு வழியில ஆசீர்வாதத்தோட குருவோட மந்திர உபதேசத்துல பூஜை பண்ணி கொடுக்குறோம். அதனால நீங்க முழுமையா நம்பலாம். உங்க வீட்டு பயனாதான் நான் கருதி ஒவ்வொரு பொருளையும் கொடுக்குறேன். ஸோ எங்களோட வாழ்க்கையில எந்தெந்த பொருள் மாற்றத்தை கொடுத்ததோ, எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த பொருள் மாற்றத்தை கொடுத்ததோ, குரு அருள் வாக்கின் மூலியமா எந்தெந்த பொருள் கொடுத்து அவங்க வாழ்க்கையை மாற்றினாங்களோ அந்தந்த பொருட்கள் தான் வந்துட்டு இருக்கு, அந்தந்த பொருட்கள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். சித்தர்களால மறைக்கப்பட்ட விஷயங்கள் தான் வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம வாழ்க்கை நிச்சயமா மாறும். ஸோ இன்னைக்கு அக்கா கேட்ட அந்த ஒரு விஷயம், வீட்டில் நெல்லி மரம் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? நெல்லி மரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட அம்சம். ஸோ நெல்லி அப்படின்றதுக்கு வந்து ஒரு பூஜையே இருக்கு வருஷத்துல. ஒரு ஆமா, நெல்லி மரத்துக்கே ஒரு விசேஷமான ஒரு பூஜை வருஷத்துக்கு ஒரு நாள் பண்றாங்க.
ஸோ நம்மளோட நெல்லி மரத்தோட கட்டையின் மேலதான் லக்ஷ்மியே வெளியே வந்தாலும் ஒரு ஐதீகம் இருக்கு. பார்க்கடலை கடையும் பொழுது எப்படி வந்து அமிர்த கலசத்தோட வந்து இவர் வந்து தன்வந்திரி வெளியே வந்தாரு அப்படின்னு சொல்றாங்களோ, நெல்லி மர கட்டையின் மேலதான் லக்ஷ்மி தேவி வெளியே வந்ததா ஒரு ஐதீகம். ஆசனமா வச்சுதான் அவங்க ஆமா, அம்பாள் வந்து வெளியே வரா. ஸோ நெல்லி மரத்துல 2 ரகமான நெல்லி மரம் இருக்கு. ஒன்னு வந்து அரை நெல்லின்னு சொல்லுவாங்க, ஒன்னு வந்து முழு நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அரை நெல்லிக்காய் அப்படின்றது சின்னதா இருக்கும், முழு நெல்லிக்கான்றது பெருசா இருக்கும். முழு நெல்லிக்காய் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் வளருமான்னு கேட்டா வளர்றது கஷ்டம். அது வந்து பூ பூத்து காய்க்காது. காய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதனாலன்னா அதுல வண்டினங்கள் மற்ற விஷயங்கள் வந்து இதுவா ஆகாது, அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். வராது, அந்த பூ இதுக்கு வராது. அந்த பூ வாசனைக்கு வந்து அந்த வண்டுகள் வராது. அப்போ அந்த இது ஆனாதான் அந்த காய்கள் நிறைய வைக்கும். இதுவே ஒரு தோட்டமா வைக்கும் போது அது ஓகே. அந்த முழு நெல்லிக்காய் வந்து ஒரு தோட்டமா வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெத்தட் தெரியும், பண்ணிக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல வைக்கும் பொழுது ஒரு மரம் ஃபுல்லா பச்சை பசேல் இருக்கும், ஆனா காய்கள் காய்க்கிறது கம்மியா இருக்கும். ஸோ ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அந்த இது எடுக்கிறது கம்மியா இருக்கும். ஸோ ஆனா அந்த அரைநெல்லின்றது நீங்க வச்சா வளர்ந்துருச்சுன்னு சொன்னோம்னா நிறைய காய்க்கும். கொத்து கொத்தா அப்படியே பாக்குறதுக்கு இந்த திராட்சை இந்த கொத்துகள் போல அப்படியே சரமா இருக்கும், மரங்கள் ஃபுல்லாவே இருக்கும். ஸோ எந்த நெல்லி மரமா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நெல்லி மரத்தை சுத்தி நம்ம வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணி வைக்கணும். வருடத்துக்கு ஒரு தடவை நெல்லி மரத்துக்குன்னே ஒரு பூஜை வருது, அந்த பூஜையை பண்ணணும். அதே போல அந்த நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சோம்னா இனிக்கும். ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது துவர்ப்பா இருக்கும், அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சோம்னா இனிக்கும். ஆனா அந்த அரை நெல்லிக்காய் சாப்பிடும்போது தொண்டை பிடிக்கும். சோ ஒவ்வொரு நெல்லிக்காய்க்கும் ஒரு தன்மை இருக்கு. அது மாதிரி வாழ்க்கையில எல்லாருமே லக்ஷ்மி நம்மளோட வீட்டுல இருக்கணும், லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம் தனக்கு வேணும், தான் குடும்பத்துக்கு வேணும், தான் சங்கதிகளுக்கு வேணும், தன்னோட தலைமுறைக்கு வேணும், இப்படிதான் ஆசைப்படுறோம். சோ நான் இல்லைன்னா கூட நான் வாழாத வாழ்க்கை என் குடும்பம் வாழணும், நான் வாழாத வாழ்க்கை என் பிள்ளைகள் வாழணும், நான் வாழாத வாழ்க்கையை என்னோட சங்கதிகள் வாழணும் அப்படிதான் நினைக்கிறாங்க. சோ நான் அப்படின்னும் பொழுது நானா என் கொண்டாட்டி என்னோட பிள்ளை அப்படிதான் போயிடுச்சு. இப்போ அம்மா அப்பாலாவே ஒதுக்கிடுறாங்க இப்ப இந்த இருக்கிற காலகட்டத்துல. ஸோ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா ஃபிளாட் சிஸ்டம்ல போயிடுறோம். அப்போ இந்த செடி வளர்க்கறதுக்கு வழி இல்லை. ஸோ அந்த வழி இல்லைன்னும் பொழுது என்ன பண்ணாங்கன்னா சின்ன சின்ன தொட்டிகள்ல குட்டி குட்டி செடிகளை வச்சுட்டு அதை பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. ஸோ சொந்த வீடு இருந்து இடம் இருந்துச்சுன்னா நெல்லி மரம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் வாழை மரம்லாம் பேக் சைட்ல வைக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா துளசி, இதெல்லாமே வச்சு வழிபாடு பண்ணலாம். ஸோ வீட்டுல நெல்லி மரம் இருக்கிறது விசேஷம் தான். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு. ஸோ எந்த ஒரு விஷயமும் அளவா எடுத்துக்கலாம். ஸோ அந்த விஷயத்த வந்து நம்ம பூஜை பண்றதுக்காக பயன்படுத்தலாம். அது அப்பப்போ கட் பண்ணி கார்விங் பண்ணி கரெக்டா வச்சுட்டு பராமரிக்கணும். ஆமா, அந்த மரம் வளருது, அது பட்டு போக விடக்கூடாது. பட்டு போச்சுன்னா வீட்டுல இருக்கிற செல்வத்துக்கு குறை வந்துடும். அதனாலதான் அந்த முழு நெல்லிக்காய் வந்து நிறைய காய்க்காம அந்த இலைகள் கொட்டி அந்த இடம் வந்து இதுவாகும் பொழுது அது பட்டு போக வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு வந்து நெகட்டிவ் வெப்ஸா மாறிடும். அதுவே அரை நெல்லி சின்ன நெல்லிக்காய் வச்சோம்னா அது நல்லா வளரும், நிறைய காய்கள் இருக்கும். ஆனா காய் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டோம்னு நமக்கு ஹெல்த் வைஸா அது பாதிப்பு கொடுத்துரும். ஸோ நம்ம செல்வத்துல வந்து உடல்நிலை நல்லா வச்சிருக்கிறது ஒரு செல்வம் தான். ஸோ அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் எடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோட அது கொடுக்கணும். நம்மளும் கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டு மற்றவர்களுக்கும் நெல்லிக்காய் ஊறுகாவும் போடலாம். சரி, நெல்லி ஊறுகாய் போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குபேரனுக்கு பிடிச்சதா ஆகிடும். ஸோ ஒரு மரத்தை வளர்க்கும் பொழுது அந்த மரத்துல நம்ம ஊறுகாயா பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி அதை பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது குபேரனோட அனுகிரகம், லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நெல்லி கட்டை என்ன பண்ணுவாங்களா அந்த காலத்துல கிணறு வெட்டும் போது அந்த கிணத்துல போடுவாங்க. கிணத்து அந்த இனிப்பா இருக்கும். ஆனா இப்ப எங்கேயும் கிணறு இல்லை. அதனால இந்த நெல்லி மரம் வைக்கிறது நல்லதுதான். ஓகே, ரொம்ப சிறப்பான தகவலா கொடுத்தீங்க. ஏன்னா இந்த டவுட் நிறைய பேருக்கு இருக்கும், வைக்கலாமா வைக்க கூடாதான்னு. இன்னைக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு. டவுட் கிளியர் ஆச்சோ இல்லையோ, அந்த நெல்லிக்காயை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்றதான் என்னோட தெரிஞ்ச உண்மை. நானும் பயன்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கும் ஊறுகாயா பண்ணி ஊறுகாவா கொடுத்துடலாம். ஆமா, அந்த ஊறுகாய் கொடுக்கும் பொழுது அந்த ஊறுகாய் தானம் அப்படின்னும் பொழுது நமக்கு குபேரனோட ஆசீர்வாதத்தை பெற்று தரும். ஓகே, ரொம்ப ஒரு சிறப்பான தகவலா சொன்னீங்க. நன்றி.